இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர். இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போது 90 கிலோ பிரியாணி செய்கிறோம். 3ஆக பிரித்து செய்கிறதுனால 30 கிலோ டபராக்கு அளவு. ஆயில் வந்து 6 கிலோ ஆயில் போடணும். இப்போ 30 கிலோ பிரியாணி பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு 35 கிராம் போடுவா. வெங்காயம் 12 கிலோ வாயம். மிளகாத்தூள் ஒரு 350 கிராம். இது வந்து 3 கிலோ இஞ்சி 3 கிலோ பூண்டு. 30 கிலோ அரிசிக்கு 3 கிலோ இஞ்சி 3 கிலோ பூண்டு, மிளகாத்தூள் ஒரு 350 கிராம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஆயில் மேலே மெதுங்கணும். அது மெதுங்கிற கண்டிஷனுக்கு தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், தயிர் ஆட் பண்ணிக்கணும். தக்காளி 7 கிலோ, கொத்தமல்லி வந்து பெரிய கட்டு 3, புதினா 3, பச்சை மிளகாய் 1/4 கிலோ, தயிர் 4 லிட்டர். கல்லுப்பு 3/4 கிலோ. இந்த கிரேவி குருமாக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ தேவை அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு அதிகமாக அப்புறம் போட்டுக்கலாம். ஜாஸ்தியாக போட்டுக்கணும்னா இப்போ முடியாது. மிளகா கீரினாக்கா சில பேர் அல்சர்காரங்க எல்லாம் இருப்பாங்க, ரொம்ப அவங்களுக்கு உடம்புக்கு டேஞ்சர் ஆகிடும். மிளகா அப்படியே போட்டோம்னாக்கா அந்த மெல்ட் ஆகிட்டு அதோட ஜூஸ் மட்டும் வந்தால் போதும். உங்களுக்கு சாப்பிடும்போது கூட சரி அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அந்த ஜூஸ் காரம் மட்டும் இறங்கினா போதும், ஜாஸ்தி வேண்டாம் நம்மளுக்கு. மசாலா நல்லா இந்த மாதிரி வெந்துட்டு பிறகு அதுக்கு தேவையான தண்ணி ஒரு 30 கிலோக்கு ஒரு 10 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜீரக சம்பா அரிசி போடுறதுனால ஒரு 30 கிலோ ஒரு 10 லிட்டர் போட்டால் போதும். இப்போ பாஸ்மதி போட்டோம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுங்க. மசாலா ரெடி ஆச்சு. கறி போட போகிறேன்.
லெமன் வந்து இதில் கறி போட்டோன்னே லெமன் போட்டணும் 20 பழம். பெரிய பழமாக இருக்குனால. சின்ன பழம்னாக்கா ஒரு 25-30 போட்டுக்கலாம். $30 கிலோ ரைஸுக்கு ஒரு 3/4 கிலோ. ரைஸ் போட போகிறேன் ஒலைக்கு. இது வந்து 30 கிலோ. இப்போ அங்கே கறி வந்துடணும், நெருப்பு நம்ம குறைச்சிடணும். குறைச்சிட்டு நெருப்பெல்லாம் ஃபுல்லாக சைட் தம் பண்ணி அரிசி போட்டோன்னே இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆகணும்னா தம் போட்டணும் க்ளீனாக 20 நிமிஷம். துணி வச்சு போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு அந்த டைம் கரெக்டாக 20 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷம். இப்போ திருப்ப போகிறோம்.